வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ், அதாவது 3 விஷயம் சொல்ல போகிறேன். 2 குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் மானிடைசேஷன் ஆகிடுச்சு, ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, அதை தெரிஞ்சுட்டு போங்க. 3வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பிரைட் இல்லாத இமேஜை இப்படி எடுங்க. நிறைய பேர் இமேஜில் காப்பிரைட் வந்து அவங்க சேனல்லே மானிடைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்தையுமே இந்த வீடியோக்குள்ளார டீப்பாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோக்குள்ளார என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு யூடியூப் தொடர்பான டவுட் இருந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டு 2 விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா, ஒரு சேனல் மானிடைஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட லவபிள் மெசேஜை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் மானிடைசேஷன் ப்ராசஸிங் பண்ணித்தரப்படுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இடையில் என்னுடைய நம்பர் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் பற்றி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீயாக காப்பிரைட் இல்லாத இமேஜ் எங்கேருந்து எடுப்பது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி பிறகு நான் வந்து இந்த வீடியோக்குள்ளாரையே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை எண்டு டு எண்டு, அதாவது ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ யூடியூப்பில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அது என்னென்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ தாங்க. அதாவது என்னென்னா, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எப்படின்னா, ஒருத்தருடைய வீடியோவை எப்படி, அதாவது இப்போ நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் நம்ம யூடியூப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுக்குடா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா, யூடியூப் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் தரப்பில் யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப குற்றம். ஸோ அது வந்து யூடியூப் ஓனருக்கு தான் அது வந்து, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது ரைட்ஸு. அதை நம்ம ஒரு திஃப்ட்னா திருட்டுத்தனமாக டவுன்லோட் பண்ணுவது எப்படி அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு எந்த தப்புமே பண்ணலை. ஒரு வீடியோவை எப்படி நம்ம பதிவிறக்கம் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, என்னுடைய மெம்பர்ஷிப் தான். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காப்பிரைட் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதை அட்டென்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 days வரைக்கும் அவங்களுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட் இல்லாமல் இமேஜ் எப்படி எடுப்பது, அதாவது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலுமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது காப்பிரைட் இல்லாமல் ஃப்ரீ இமேஜ் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த இமேஜ் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த இமேஜ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த குட் மார்னிங் இந்த ஸ்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டில்லை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே போடக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா இதில் இருக்கிறது தான் ஃப்ரீ, ஆனால் இதில் இருக்கிற இந்த இமேஜை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப யூடியூப்லேயே, இப்போ நான் வந்து இந்த பிக்சரை இன்றைக்கி நான் வந்து போஸ்ட்டு போடுறேன்னா, இதே போல் நிறைய பேர் போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அப்போது யார் முதல்ல போஸ்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் யூடியூப் பார்த்தீங்கன்னா பர்மிஷன், மானிடைசேஷன் பர்மிஷன் இருக்குது. இல்லைனா அவங்களுக்கு ரீயூஸ்டு கொடுத்துருவாங்க. இதுதாங்க நடக்குது. இந்த ஆப்பில் மட்டும் இல்லை, வாட் எவர் வென்எவர் நீங்கள் எந்த ஆப்பில் யூஸ் பண்ணாலுமே இதுதான் நடக்குது. நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நான் வந்து ஃப்ரீ ஆப்பில் இருந்து தான் எடுத்து போட்டேன், எனக்கு ஏன் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, வார்னிங் கொடுத்துருக்காங்க,
தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எந்த ஃப்ரீ ஆப்பாக இருந்தாலும் சரி, உங்களை போல் பல ஆடியன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற இமேஜஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் காப்பி அப்படியே யூஸ் பண்ணால் யூடியூப் எப்படி புரிஞ்சுக்கும்? திஸ் இஸ் ஃபேக், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குட் மார்னிங் இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த குட் மார்னிங் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், வந்து வட்டம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஏன்னா படித்தாலும் ப்ராப்ளம் வரும். ஸோ இது போல் இருந்தால் இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ஷாட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோவை நான் டச் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை டச் பண்ணிக்கிட்டு குட் மார்னிங் இதை உள்ளே கொண்டுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரோப் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரோப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது நான் க்ரோப் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபில்டர் ஆப்ஷன், இந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரிஜினல் கலர். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்டுன்னு இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேலரிக்குள்ளார போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இமேஜை கூட உள்ளே கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? இப்போ லைக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை உள்ளே கொண்டுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோவை நான் உள்ளே கொண்டுட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபோட்டோ பாருங்கள் பின்னாடி இருக்குது. இதை நம்ம இப்படி சின்னது பண்ணி கூட பக்கத்தில் இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கூட நீங்கள் நிறையவே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அடிக்கடிக்கு ரீயூஸ்டு வருது, நான் காமனான பேஜில் இருந்து தானே எடுத்து போடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் உங்கள் சேனலில். இல்லைனா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ அது நான் நேற்று போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளார 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு வார்னிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காப்பிரைட் இல்லாத இமேஜ் எப்படி எடுக்கணும், இதை பற்றி நீங்கள் டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். 8946014557. ஸோ யூடியூப் தொடர்பான டவுட் மட்டும் இருந்தால் சேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? நன்றி, வணக்கம்.